நேர்களை வணக்கம். நான் உங்கள் சொல்றேன் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியாணி இணைந்திருக்கிறார். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பதில் வரை கடுமையான எதிர்ப்புகளை கிளப்பிவிட்டு, விமர்சனங்களை கிளப்பிவிட்டு எதிர்க்கட்சிகள் வெளியேறிவிட்டார்கள். அவருடைய ஸ்பீச்சும் ரொம்ப ஃபயரா இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, ஸ்பீச் ஃபயரா இருக்கிறது ஃபயர்னு சொல்ல முடியாது. அது ஒரு நையாண்டித்தனமா, கிண்டல் கேலியா, அதாவது வழக்கமா சட்டமன்றத்துல ஒரு கவர்னர் உரைக்கு முதல்வர் பதில் சொல்றது அல்லது பொதுவாகவே சட்டமன்றத்துல பேசுற பேச்சுக்கள்லாம் ஒரு ஃபார்மலா இருக்கும், ஒரு முறை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். இது ரொம்ப இன்ஃபார்மலா ஒரு பேச்சா தான் அவர் பேசுறாரு. ஆக்சுவலா அதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுற மாதிரி, ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுற மாதிரி, ஒரு காலேஜ் பசங்க கிட்ட பேசுற மாதிரி, அந்த மாதிரி இளைஞர்கள்கிட்ட பேசுற மாதிரி, அந்த பாணியில தான் அவர் கையில் எடுக்கிறாரு. அது இதுவரையும் இருந்த சட்டமன்ற நடைமுறைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடைமுறை. கதறல்லாம் யூஸ் பண்றாரு. கதறல்ன்ற வார்த்தையெல்லாம் யாரும் பொதுவா யூஸ் பண்ண மாட்டாங்க. கதறல் அப்படின்ற விஷயங்கள், அப்புறம் ஈவில் டெபில்லாம் யூஸ் பண்றாரு. அதெல்லாம் அப்புறம் கடைசியில முடிக்கும் போது ஆக்ஷன் காமிக்கிறாரு. இப்படி ஆக்ஷன், அதாவது ஸ்டாலின் இந்த ஆக்ஷனை காமிச்சாரு அறிவாலயத்துல. அந்த ஆக்ஷனை சபாநாயகர் பர்மிஷன் கேட்டு ஆக்ஷன் காமிக்கலாமான்னு கேட்டு காமிக்கிறார். அதாவது எதையுமே சீரியஸா எடுத்துன்னு போகாம அப்படியே நகைச்சுவை எடுத்துன்னு போயிட்டு, எங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது, ஆனா உண்மைதான், எங்களுக்கு இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற நிர்வாகம் பண்ண தெரியாது, கனிம வளத்துல இருந்து கொள்ளையடிக்க தெரியாது, கோவில் பணத்துல இருந்து கொள்ளையடிக்க தெரியாது, பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொள்ளையடிக்க தெரியாது, கொள்ளையடிச்சு நாங்களும் கொள்ளையடிக்க மாட்டோம், கொள்ளையடிக்கணும் விட மாட்டோம், தொட்டவரையும் விட மாட்டோம், நாங்களும் தொட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. எல்லாமே ஒரு இன்ஃபார்மலான பேச்சு. அதாவது அதுல ரொம்ப முதல்ல அவர் பேசும்போது நான் ஏதோ இன்னைக்கு நேரத்துக்கு வந்திருக்கேன், எம்ஜிஆர் காலத்துல இருந்து சொன்ன விஷயங்களே சொல்லிட்டு இருக்காங்க, நடிகர் ஒண்ணுமே தெரியாதுன்ட்டு திடீர்னு வந்துட்டாருனாங்க அப்படின்னு. ஆனா நான் 90ல இருந்தே மக்கள் ரசிகர் மன்றம் மூலமா பொதுப்பணிகள் செஞ்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். பல பெரிய பட்டியலை போடுறாரு. 2024 கட்சி ஆரம்பிக்கணும், என்னென்ன செஞ்சோம் அப்படின்ற மாதிரி பட்டியல் போட்டு, ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சாதனை பண்ணோம், சிங்கப்பெண் படை கொண்டு வந்தோம், அப்புறம் போதை மருந்து தடை செய்யறதுக்கு ஒரு படை போட்டிருக்கோம், குறுவை தொகுப்பு கொடுத்துருக்கோம், 717 மதுக்கடையில மூடி இருக்கோம், அம்மா உணவகத்தை ஆரம்பிச்சு மீண்டும் புதுப்பிச்சிருக்கோம், பதிவு கட்டணத்தை அது ரெகுலரைஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் விவசாயிகளுக்கு கடன் ரத்து பண்ணியிருக்கோம், ஜல்ஜீவன் 2.0 கொண்டு வந்திருக்கோம், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது பண்ணியிருக்கோம், கனிம வளங்களை அதை ஒழுங்குபடுத்திய முயற்சிகளை இறங்கியிருக்கோம், பெண்களுக்கு பாதுகாப்பு சிங்கப்பெண் அதுன்னு சொல்றாரு. அதாவது இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, 2017 இருந்து 2026 வரையும் ரொம்ப மோசமான ஆட்சி நடந்ததுன்றார். இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாம எடப்பாடி அங்க உட்கார்ந்துருக்காரு, எந்த விதமான சத்தமும் கொடுக்காம. அதாவது 2017 இருந்து சொல்றாரு. அந்த அந்த அமைச்சரவையில செங்கோட்டையன் உட்கார்ந்துருக்காரு. 2017 செங்கோட்டையன் இருந்தார் இல்லையா? எடப்பாடி சபையில இருந்தாரா இல்ல செங்கோட்டையன்? அவர் சொல்றாரு 2017 இருந்து 2026 வரை மோசமான ஆட்சி. அந்த மோசமான ஆட்சி இருந்த ஒருத்தர் தானே உங்களுக்கு அவை முன்னரை உட்கார வச்சிருக்கீங்க, செங்கோட்டையனை உட்கார வச்சிருக்கீங்க. சரி, மோசமான ஆட்சி, கருவூலத்தை சுத்தமா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், நிதி மேலாண்மை பண்ணுவோம், வாக்குறுதி நிறைவேற்றுவோம், டிரான்ஸ்பர் போஸ்டிங்ல பணம் வாங்க மாட்டோம், நீங்க பணம் வாங்கியிருந்தீங்க நாங்க பணம் வாங்க மாட்டோம், கட்சி நிதியும் கலெக்ட் பண்ணீங்க டாஸ்மாக்லன்னு சொன்னாரு. அதுலதான் பத்திக்கிச்சு, சட்டமன்றமே பத்திக்கிச்சு. உடனே திமுக காரங்கெல்லாம் எழுந்தாங்க. இந்த மாதிரி பொதுவா குற்றம் சாட்டக்கூடாது, நல்லா கரெக்டா சொல்லுங்க, எந்த கட்சி நிதி சொல்லுங்க, எந்த கட்சி நிதி வாங்கிட்டு அதை சொல்லுங்க, கட்சி நிதின்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போக கூடாது அப்படின்னா அதுக்கு அவர் பதிலே சொல்ல உட்காந்துட்டார். அதுக்குள்ள திமுக உறுப்பினர்கள் கத்திட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க பொதுவா பேசுறீங்கன்னா இது பண்ண முடியாது. அப்புறம் உதயநிதி பேசினாரு, பொதுவா நீங்க இப்ப எப்படி பேச முடியும், எது கட்சி நிதின்னு சொல்லுங்க, நேற்று நாங்க பல பிரச்சனைகள் எழுப்பினோம், நேற்று நாங்க சபையை விட்டு போகும்போது சபை முடிஞ்சிருத்துன்னு சபாநாயகர் சொன்ன பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுந்து 5 நிமிஷம் பேசுறாரு, இது என்ன மரபு இது? அப்புறம் நேற்று நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டு நீங்க கட்சி நிதி அது இதுன்னா இந்த கட்சி நிதி பொதுவா அப்படி பேசணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சு வெளியில போயிட்டாங்க. வெளியில போயிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வெளியில இருக்கிற பத்திரிகை நிருபர்கள்ட்ட அவங்க பேட்டி கொடுத்து இந்த மாதிரிலாம் ஏதோ ஷூட்டிங் மாதிரி இருக்கு, எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் கேரவான் மட்டும்தான் சட்டமன்றத்துக்கு வரல போல் இருக்கு அப்படின்ற மாதிரி உதயநிதி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அவர் ஆக்சுவலா. பட் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா சில விஷயங்களை நாங்க தெளிவா, கூட்டணி கவர்மெண்ட் கூட்டணியை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னாங்க, ஆனா இன்னைக்கு கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க, மக்கள் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, திமுக அதிமுக அப்படின்னு பேர் சொல்லாம மக்கள் மக்கள் விரோதிகளை மக்கள் ஒதுக்கி தள்ளிட்டாங்க, எங்களை மக்கள் ஆதரிச்சிருக்காங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு கொள்கை ரீதியா மத்திய அரசு பாஜக எதிரி தான், ஆனா அதுக்குன்னு நாங்க அரசியல் ரீதியான உரிமைகளையோ மாநில உரிமைகளையோ நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்
அதை எடுத்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அப்புறம் தமிழ்த்தா வாழ்த்து பாடினது முதல்ல பாடணும், அப்புறம் ஜேடி 2 தடவை பாடணும்னு எல்லாம் கேட்குறீங்க. 2021 கலைஞருடைய அந்த நூற்றாண்டு விழா விஷயங்கள் வந்தபோது நீங்க வந்து என்ன கலைஞர் படத்திறப்பு வந்தபோது சட்டமன்றத்துல ஜனாதிபதி வந்து திறந்தபோது நீங்க எப்படி முதல்ல தேசிய கீதம் பாடிட்டு 2வது நீங்க தமிழ்த்தா வாழ்த்து பாடினீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கலப்புறாங்க. அதுக்கு உதயநிதி என்ன பதில் சொல்றாரு, ஜனாதிபதி கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ல முதல்ல தேசிய கீதம் தான் பாடுவாங்க அப்படின்னாரு. அது அந்த அந்த விளக்கம் ஏற்கும்படியா இருக்கதா தெரியல ஆக்சுவலா. அது அவங்க வந்து ஒரு சமாதானத்துக்கு சொன்னாங்க. 2 தடவை தேசிய கீதம் பாடினாங்கன்றது உண்மைதான் அப்போ. அப்போ கவர்னர், ஜனாதிபதி, கவர்னர் 2 பேரும் கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ல முதல்லயும் கடைசியிலயும் தேசிய கீதம் பாடுறது வழக்கம். முதல்ல வந்து தமிழ்த்தா வாழ்த்த பாடினாங்க தாவேக்காலன்றது இந்த கவர்மெண்ட்ல பாடினாங்கன்றது முக்கியமான விஷயம். 2 தடவை தேசிய கீதம் பாடினது ஏன்றதுக்கு அவங்க பதில் இப்படி கொடுத்துட்டாங்க. நீங்க 21ல நீங்க முதல்ல தேசிய கீதத்தை பாட்டு தமிழ்த்தா வாழ்த்த பின்னாடி பாடினீங்கன்னு அப்படி போட்டு மடக்கிட்டாரு விஜய் ஆக்சுவலா. அப்புறம் வந்து ஓசி பஸ் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு மக்களை நீங்க ரொம்ப கிண்டல் பண்ணீங்க. ஓசியில போறாங்க அது மாதிரிலாம் கிண்டல் பண்ணீங்க. நாங்க மாசம் மாசம் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம் நாங்க. அது உங்களுக்கு கிடைக்குது. பணம் பணம் உங்களுக்கு தாராளமா கிடைக்குது. உங்களுக்கு எந்த செலவுக்கும் பிரச்சனையே கிடையாது. அப்படி இப்படின்னு மக்களை வந்து ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரிலாம் நீங்க பேசுனீங்க. அதுக்கு தான் மக்கள் உங்களை தண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்வெட்டு பத்தி பேசும்போது மின்சாரத்துல வந்து தமிழ்நாடு மிகை மாநிலம் சொல்றாரு. எப்படி மிகை மாநிலம்ன்றதுக்கு பதில் கிடையாது. எப்படி மிகை மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு ஷார்டேஜ்ல தான் இருக்கு மின்சாரம். எங்கேருந்து மிகை மாநிலம் வந்து அப்ப மின்வெட்டு ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டா சில பேர் செஞ்ச சிலரோட சதி வேலைகள்னால ஏற்பட்டது. சிலரோட சதி வேலைகள்லாம் யார் பண்ணுது? அப்ப உங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுது? உங்க போலீஸ் என்ன பண்ணுது? அந்த சதி வேலை யார் பண்ணாங்க? அதை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அதுக்கு பதில் கிடையாது. இது இப்ப திமுக மேல பழிய போட்டு மின்மிகை மாநிலம் சொல்லிட்டு அங்கங்க பவர் கட் ஏன் வருதுன்றதுக்கு தெளிவான பதில் கிடையாது. சிலரால மின்வெட்டு ஏற்பட்டதுன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கும் பதில் கிடையாது. அதே மாதிரி நீங்க 100% வந்து விவசாயிகள் கடன் ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து 50,000 இப்ப 75,000 ரூபான்னு சொல்றீங்க. அதுல சிறு குறு விவசாயிகள்னு பிரிக்கிறீங்க அதுல. அதனால வந்து விவசாயிகள் போராடுறாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? விவசாயிகளை யாரோ தூண்டி விடுறாங்க, எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க, அவங்களா போராடல அப்படின்றார். விவசாயிகள் தானாதான் போராட்டம் நடத்துறாங்கன்றது கூட அவரு புரிஞ்சுக்க விரும்பல. அப்புறம் வந்து சோஃபா மாடல் அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு சோஃபா மாடல்லாம் என்னன்னே தெரியாது. எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் சோஃபா மாடல்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்றார். சோஃபா மாடல்லாம் என்னன்னே தெரியாதுன்னு விஜய் சொல்றது ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு நமக்கு ஆக்சுவலா. அவர் வந்து சினிமால இருக்காரு. அவருக்கு இப்ப இந்த புஷ்பா படம் பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். சோஃபா மாடல்லாம் என்னன்னு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது ரொம்ப கேட்கறதுக்கே இதா இருக்கு. அப்புறம் நீட் தேர்வுலாம் நாங்க உறுதியா இருக்கோம். அது கூடாதுன்றதுல உறுதியா இருக்கோம். இருமொழி கொள்கையில உறுதியா இருக்கோம். அதெல்லாம் நாங்க மத்திய அரசு 3ஆம் மொழியை தெரிஞ்சுதான் நாங்க எழுத்துறாங்க. கண்டிப்பா போராடுவோம் அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசினா திமுக ஆட்சியில டிஜிபி இல்லைன்றாரு. உங்க ஆட்சியில ஒரு மாசத்துக்குள்ள நடந்த விஷயங்களுக்கு என்னன்னா அது முந்தி இருந்த போலீஸ் தான் அதுக்கு காரணம். அப்போ போதை மருந்து, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததா? இதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு. இப்ப திடீர்னு எப்படி ஒழிக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒழிக்க முடியும். சரிதான், கரெக்ட். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி இதுதான் நீங்க பேசுனீங்க. அப்ப மட்டும் இதெல்லாம் திமுக ஆட்சியில மட்டும்தான் வந்ததா? திமுக ஆட்சிக்கு முன்னாடியே இல்லையா அது ஆக்சுவலா? அதிமுக ஆட்சியில இல்லையா? அதிமுக ஆட்சிக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில மட்டும் இல்லையா? எல்லா ஆட்சியிலையும் போதை மருந்து இருக்கு, எல்லா ஆட்சியிலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, எல்லா ஆட்சியிலையும் பெண்கள் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா இருந்தா பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம தொடர்ந்து. அப்ப ஏதோ திமுக ஆட்சியில வந்த மாதிரி மட்டும் நீங்க பேசுனீங்களா? அது எந்த விதத்துல கரெக்ட்? அதுதான் அடிப்படையான கேள்வி. அதெல்லாம் நீங்க பேசுறதுனால எதிர்கட்சிகள் பேசுறாங்க இன்னைக்கு. சோ அதனால அதை பத்தி பேசும்போது அது நாங்க இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்கோம், டிஜிபி எல்லாம் போடாத இருந்தாங்க திமுக ஆட்சியில அப்படின்னு அது வந்து ஒரு சொத்தையான ஒரு வாதம் ஆக்சுவலா. உங்க ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்கோங்க இனிமேல் சரி பண்ணுவோங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அதை விட்டு திமுக ஆட்சியில டிஜிபியை போடல அப்படின்னா நீங்களே சொல்றீங்க போதை மருந்து, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு பிரச்சனையான்னு கேக்குறீங்க. அப்ப இன்னைக்கு நேற்றுக்கு பிரச்சனையா இல்லாதது ஏன் நீங்க திமுக ஆட்சியில அதையே பிரியாரிட்டி வச்சு பேசுனீங்க? நீங்க அதை பிரியாரிட்டி வச்சு பேசியிருந்தாலும் திமுக நீங்க பேசுது ஆக்சுவலா. பெரியாரை ஏத்துக்கிறாங்களாம், பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிறாங்க. கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க ஏத்துக்கல அப்படின்னு அது தெளிவா சொல்றாங்க. பெரியார் வேணும் உங்களுக்கு, அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, எல்லா நம்பிக்கைகளையும் நாங்க மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியா பேசுறாரு. எங்க நோக்கம் வந்து சுத்தமான ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுக்கறதா, அதை ஏற்பாடு பட்டாவது கொடுத்தே தருவோம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்க போக போக நீங்க பாப்பீங்க அப்படின்னு ஒரு சவால் விடுற மாதிரி பேசுறாரு. நாங்க வந்து ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி அரசை நாங்க நடத்துறோம், எந்த சூழல்லையும் அந்த மதச்சார்புக்கும் மதச்சார்பின்மை அந்த அந்த கொள்கையில நாங்க உறுதியா இருப்போம், சமூக நீதியில உறுதியா இருப்போம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இந்த கூட்டணி ஆட்சி எப்படி வந்து பிரமாதமா இருக்கு, மக்கள் எப்படி ஏத்துட்டாங்க, நீங்கெல்லாம் வந்து
ஆட்சியில பங்கே கொடுக்க மாட்டீங்க, திமுக அதிமுக எல்லாமே மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க விரும்ப மாட்டாங்கன்னு இத்தனை நாள் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி ஏத்துக்கிறாங்க. எங்க கூட கூட்டணிக்கு வந்த கட்சிகள் எல்லாம் தானாதான் சுயமா முடிவெடுத்து வந்திருக்காங்க, அவங்களா வந்திருக்காங்க. அவங்க திமுகவை கேட்டுன்னு ஒண்ணும் வரலைங்க. திமுக ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அனுப்பி வச்சோம்னு சொல்றாரு. ஆனா அவங்க சுயமா முடிவெடுத்து வந்ததா கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. அவங்க சுயமா வந்திருக்காங்க. மக்கள் வந்து எங்களை ஆதரிக்கிறாங்க, இந்த கூட்டணி ஆட்சியை ஆதரிக்கிறாங்க. பல டிபார்ட்மெண்ட்ல இருந்து கட்சி நிதின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணத்தை வசூல் பண்ணிட்டாங்கன்னு இந்த கலாட்டாக்கு அப்புறமும் சொல்றாரு. முதல்ல கலாட்டாக்கு முன்னாடி டாஸ்மாக்ல இருந்து கட்சி நிதினாரு. அந்த டாஸ்மாக்ல இருந்து கட்சி நிதி அப்படின்றவனும் பெரிய கலாட்டா வந்து திமுக வெளிநடப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவங்க போன பிறகு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் கட்சி நிதி வாங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவா சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க ஆட்சியில தாங்க பட்டியலின மக்களுக்கு 8 மந்திரிகள் கொடுத்துருக்கோம் நாங்க. எங்க ஆட்சியில தாங்க 4 பெண்கள் மந்திரியா இருக்காங்க. திமுக ஆட்சியில எங்க இருந்தாங்க அப்படின்றாரு. அப்படின்னு கடந்த திமுக ஆட்சியை வெற்றி செஞ்சாருன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா வந்து. ஆனா பதில் சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாத அவங்க வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த உரையை கேட்கும்போது மொத்தத்துல பார்க்கும்போது ஏதோ அந்த ஃபார்மலா வந்து ஒரு முதலமைச்சர் பதில் சொல்ற மாதிரி, கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தை பதில் சொல்ற மாதிரி இல்லாம ஏதோ ஒரு சினிமா படத்துல ஏதோ ஒரு டயலாக் கேட்ட மாதிரியான ஒரு உணர்வு தான் கடைசியில் நமக்கு வருது ஆக்சுவலா. நீங்க நெடுங்காலமா அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பத்திரிகையாளராக பணியாற்றி இருக்கீங்க. அஹ் கடந்த முதல்வர்களுக்கும் கடந்த முறை பணியாற்றிய முதல்வர்களுக்கும் விஜய் அவர்களுடைய சட்டப்பேரவையில அவருடைய அணுகுமுறைக்கும் எப்படி இருக்கு? இந்த போக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்ததா இருக்குமா? தெரியல, இந்த போக்கையே வந்து ஒரு புது ஸ்டைலா வந்து பாக்குறாங்க போல் இருக்கு. அந்த தாவேக்கா ஆட்கள் புது ஸ்டைலா மக்களையே வந்து இந்த ஸ்டைலுக்கு மாத்துறாங்க ஆக்சுவலா. இதுதான், அதாவது இந்த அவர்களே இவர்களே அந்த மாதிரி ஃபார்மலா பேசுற விஷயங்கள், சட்டசபைக்குள்ள மரபு சார்ந்து பேசுற விஷயங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு இன்ஃபார்மலா பேசுற விஷயங்கள் அது மாதிரி எடுத்து இதையே வந்து ஒரு ட்ரெண்டா கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க ஆக்சுவலா. இன்னைக்கு விஜய் பேசுற பேச்ச ஒரு 15 ரீல்ஸா கட் பண்ணி போடலாம் கரெக்டா. அந்த மாதிரி ஒரு பஞ்ச் வச்சு தான் அவர் பேசுறாரு ஆக்சுவலா. வந்து அந்த பஞ்ச் வச்சு தான் அவர் பேசுறாரு. அது பேசும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்த பேச்சே தான் இனிமே கண்டினியூ பண்ணுவாரு. நான் பேசலன்றாங்க. நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கு எழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் 5 நிமிஷம் பேசுறது பிரச்சனை இல்ல, 5 நிமிஷத்துல என்ன ஆதாரபூர்வமா பேசுறாருதான் பிரச்சனை. கட்சி நிதி கொள்ளடிக்கிறாங்க, கட்சி நிதி வாங்கிட்டாங்கன்னா எந்த கட்சி வாங்கிட்டுன்னு சொல்லுங்க. பொதுவா பேசக்கூடாது. சென்ற திமுக ஆட்சியில் அப்படின்னு பேசுங்களேன், தாராளமா பேசுங்க. அந்த அந்த மாதிரி வாங்கினவங்க விடமாட்டோம், அவங்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம் பேசுங்க. யார் வேணானது? எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, திமுக ஆட்சியில இது மாதிரிலாம் நடந்தது ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறீங்கன்னா உங்களை யாரும் தடுக்க போறது இல்ல. அவங்க திமுக பதில் சொல்ல போறாங்க, இல்ல சட்டத்துல சந்திக்க போறாங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து ஏதோ போற போக்குல கட்சி நிதி வாங்கினாங்க, டிபார்ட்மெண்ட்ல கட்சி நிதி வாங்கினாங்கன்னு பேசுனீங்கன்னா அது வந்து இந்த மாதிரியான போக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள்லாம் பேச்சுல வந்து சில நகைச்சுவை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பேச்சு வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஏதோ 2 நண்பர்கள் அவங்க பேசிக்கிற மாதிரியும், இல்ல ஒரு இளைஞர்கள் கூட்டத்துக்கு முன்னாடி பேசிக்கிற மாதிரியும், இல்ல ஒரு காலேஜ் பசங்க ஜாலியா பேசிக்கிற மாதிரியும் அப்படிதான் போறது. கடைசியில ஒரு ஆக்ஷனோட முடிக்கிறார். ஸ்டாலின் வந்து அறிவாலயத்துல இந்த ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு வெளில வருவார் ஒரு இடத்துல. அந்த காங்கிரஸ் கூட்டணி ஃபைனலைஸ் பண்ண பிறகு நினைக்கிறேன், இப்படி பண்ணிட்டு வெளில வருவார். அந்த மாதிரி வந்து இவர் பண்றாரு. கடைசியில் சபாநாயகரை கேட்கிறார், அந்த ஆக்ஷன் ஏதாவது பண்ணலாமான்னு. அவர் உடனே ஆஹா தாராளமா பண்ணுங்க, நீங்க பண்றதை பார்த்துட்டு அங்க இருக்கோன்ற மாதிரி பர்மிஷன் கொடுக்குறாரு. உடனே அவர் பண்ணிட்டு டக்குன்னு உட்கார்றாரு. அது க்ளோசிங்ல வந்து எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் இல்லை, ஒரு உரையை முடிக்கிறாரு. கவர்னர் நன்றி தீர்மானத்துல ஒரு உரையை முடிக்கிறாரு. க்ளோசிங்ல எந்த விதமான ஒரு ஃபார்மாலிட்டியான அந்த முடிவும் கிடையாது ஆக்சுவலா. அந்த மரபு சார்ந்த அதை முடிக்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஆக்ஷனை பண்ணிட்டு டக்குன்னு உட்காந்துடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, அதாவது இதை பார்க்கும்போது சில யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஆஹா என்ன பிரமாதம் அது இதுலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் அனுபவமிக்க பார்லிமெண்டேரியன்ஸ், சட்டமன்றத்தில் ரொம்ப வருஷமா உறுப்பினராக இருக்கவங்கலாம் இது என்னையா நம்ம இந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தை பார்த்ததே இல்லையான்னு சொல்லுவாங்க. தாவேக்காக்காரங்க அப்படியே புலகாகி அணிஞ்சு அப்படியே டேபிள் தட்டினே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது புதுசு. அவங்களை பெரும்பாலும் ஒரு சட்டமன்றத்துக்கே புதுசா இருக்கிறதுனால இதுவும் புதுசு. புது ட்ரெண்டை வந்து செட் பண்றாரு. இது நல்லதா கெட்டதா, மக்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, இதெல்லாம் ஒண்ணும் இப்ப நம்ம சொல்ல முடியாது. இந்த ட்ரெண்டே கண்டினியூ ஆகுமா ஆகாதா. ஆனா திமுக வந்து இந்த ட்ரெண்டை பார்த்துட்டு அவங்களும் மாத்திக்க போறாங்களா, இல்ல அவங்க அதே மாதிரி பழைய பாணியிலேயே இருக்க போறாங்களான்றது இனிமேல் தான் பொறுத்து தான் பார்க்கணும். சபாநாயகர் அவர்கள் சில விஷயங்களை எல்லாம் அனுமதிக்கிறார், விஜய் செய்யக்கூடிய சில விஷயங்களை எல்லாம். அதெல்லாம் அவையில செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் அப்படின்னு நினைச்சு கடந்து போனாங்க. அவருக்கு எடுக்கிற ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், மத்த பஞ்ச் இந்த பஞ்ச் டைலாக் கொடுக்கறது, இந்த மாதிரி ஆக்ஷனு, எங்களை ஈவில் சொன்னாங்க, அவங்கதான் டெவிலு, இது மாதிரிலாம் பேசுறதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் கதறல், ஏன் கதறீங்க, கதறல், இந்த கதறல்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கதறல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றது. அப்புறம் ஆதாரபூர்வமா பேசாம
போற போக்குல வந்து குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போறது இதெல்லாம் சபாநாயகர் வந்து அனுமதிக்கிறார். போன ஆட்சியில வந்து கட்சி நிதி வாங்கிட்டாங்க, பயங்கரமா வந்து கோவில் கோவில் இதுல வந்து கொள்ளையடிச்சாங்க, கோவில் பணத்துல கொள்ளையடிச்சாங்க, அப்புறம் வந்து பல டிபார்ட்மெண்ட்ல இருந்து கட்சி நிதி வாங்கினாங்க, கோவில் இது இதுல கொள்ளையடிச்சாங்கன்னா யார் கொள்ளையடிச்சாங்க, என்ன ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆதாரம் சொல்லிட்டு தான் பேசுறோம். இந்த கோவில்ல இந்த முறைகேடு நடந்திருக்கு, அது சொல்லலாம் இல்லையா? அது அந்த மாதிரி சொல்லி பேசினாருன்னா யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்ல. டாஸ்மாக்ல நீங்க தான் சொன்னீங்க ₹10 பாட்டிலுக்கு வாங்குறாங்க, இன்னைக்கும் ₹10 பாட்டிலுக்கு வாங்கி தான் இருக்கான். கேட்டா டாஸ்மாகோட ஏத்துக்கூலி இறக்கு கூலின்னு ₹10 வாங்கியிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு வாங்குற ₹10 முறைகேட வாங்கலையா? கேட்டா பாட்டில கொடுத்தா ₹10 கொடுத்துறான் அப்படின்றாங்க. ₹10 மேல ₹10 வாங்குறான் சில இடத்துல. என்னன்னு கேட்டா எங்களுக்கு செலவு இருக்கு சார், எங்களுக்கு சம்பளமே ₹12,000 கொடுக்குறான், ₹7,000 கொடுக்குறான், நாங்க என்ன சார் பண்றது? டாஸ்மாக் எம்ப்ளாயி கேட்கறான், என்ன பண்றது அதுக்கு? அப்ப இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது லஞ்சம் ஒழிஞ்செடுத்து, ஊழல் ஒழிஞ்செடுத்து அப்படின்லாம் சில பேர் ரொம்ப புலகாங்கிதம் அடைகிறாங்க, பேசுறாங்க. நான் இது ஒழிஞ்சா நமக்கு சந்தோஷம் தான். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் 1 மாசத்துக்குள்ளேயே இதெல்லாம் ஒழிஞ்சிடுதுன்னு சொல்றதுல வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. அது ஒரு 6 மாசமாவது ஆகணும். 2வது இவர் ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, அந்த சீரு, இந்த சீரு, அப்புறம் 2500 உதவித்தொகை. அதை பத்தி ஒரு மூச்சு பேச்சே கிடையாது இந்த பேச்சுல. அது என்னையா பண்ண போறீங்க, கொடுக்க போறீங்களா இல்லையா, ஒன்னும் அதை பத்தி பேச்சே கிடையாது. 2வது கவர்னர் இடத்துல நீங்க பெருசா சொன்னீங்க. அதாவது வந்து என்ன சொன்னீங்கன்னா, ஆறுகளை எல்லாம் இணைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம், அது இது. நீங்க அதை பத்தி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, எப்படி நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க, அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஜுகேஷனை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு கவர்னர் வழியில படிச்சீங்க. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண போறீங்க, அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மாநிலங்களுக்கு அதிகமான நிதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதுக்கு ஒரு சிறப்பு தீர்மானம் போடுவோம் நாங்க, அந்த அதிக நிதி பங்களிப்புக்காக சிறப்பு தீர்மானம், ஒரு லீகல் டீம் எல்லாம் போடுவோம். நீங்க அதற்கான சிறப்பு தீர்மானம் ஒண்ணுமே கிடையாது. இன்னையோட சபையே முடிஞ்சு போச்சு, ஒத்தி வச்சுட்டாங்க. அப்ப சிறப்பு தீர்மானம் எப்போ வரும்? அது மத்திய அரசு எழுத்து போட வேண்டிய ஒரு தீர்மானம், அது எப்ப போடுவீங்க? அது கவர்னரை சமாளிச்ச மாதிரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணி போன மாதிரி இதுவும் பேச்சோட நிறுத்திடுமா? இல்ல போடுவீங்களா தீர்மானம், மாட்டீங்களா? உரிமைக்கு குரல் கொடுப்பீங்களா, மாட்டீங்களா? தெரியாது. விஜய் அவர்களுடைய பதிலுரையில இருந்த கண்டென்ட் தான் எப்படின்னு சார் இருந்தது? எதிர்கட்சிகள் எழுப்பின கேள்விகளுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்கும் முறையா பதில் கொடுத்தாரா? அவருடைய பதிலுரையில கிளாரிட்டி இருந்ததா? இல்ல பொதுப்படையான பதில் தான் சார். அது வந்து முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அந்த மின்சார வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதை மருந்து. போதை மருந்துக்கு நாங்க ஒரு படை அமைச்சிருக்கோம், பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்படை போட்டிருக்கோம், அப்புறம் சட்டம் ஒழுங்கு நாங்க வந்து இனிமேல் சரி செய்வோம், அதற்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்கோம். விவசாயிகள் வந்து எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க உதவி பண்ணியிருக்கோம். மற்றபடி மின்வெட்டு வந்து சில பேரோட சதியினால வந்தது அப்படின்ற மாதிரி பொதுவாக எல்லாம் சொல்லிட்டு போறாரே தவிர, ஸ்பெசிபிக்கா வந்து இது தமிழ்நாடு மின்மிகை மாநிலம்ன்றதுக்கான ஆதாரம் எதையும் அவர் கொடுக்கல. ஆக்சுவலா அது மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. அதனால அவர் எல்லாம் பொதுவா கடந்து போறாரு. இப்பதான் வந்திருக்கோம், எங்களுக்கு டைம் கொடுங்கன்ற அளவுக்கு தான் கடந்து போறாரு ஆக்சுவலா. அவர் அதே மாதிரி அவருடைய வாக்குறுதிகளை பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேச மாட்டேன்றார். அதனால இது வந்து ஒரு பொதுவான உரையா, அதாவது எதிர்கட்சிகளை வந்து ஒரு பஞ்ச் டயலாக் மூலமா ஒரு சும்மா கிண்டல் பண்ற, நையாண்டி பண்ற உரையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலா. பேச்சு மூலமாவும் பண்றாரு, செய்கை மூலமாவும் பண்றாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய உரையில அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் 6 மாசத்துக்குள்ள நிறைவேற்றுறீங்கன்னு நம்புறோம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா நிதிநிலைய பற்றிய தகவல்களை ஆல்ரெடி வெளியிட்டுட்டாங்க. இவங்க வேற வாக்குறுதிகளை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வரக்கூடிய அந்த பட்ஜெட்ல விஜய் அவர்களுடைய அந்த நகர்வு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு? வரப்போறது வந்து ஃபுல் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் போயிடுது, வரப்போறது ஃபுல் பட்ஜெட் போட போறாங்க. அந்த ஃபுல் பட்ஜெட்ல தான் வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியும். எப்படி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, கனிம வளத்துல இருந்து எப்படி வந்து இவங்க சொல்ற மாதிரியான அந்த கட்சி நிதிக்கு போய் இந்த வருமானத்தை எல்லாம் கனிம வளத்துல இருந்து எப்படி எடுத்து கவர்மெண்ட் கொண்டு வர போறாங்க, பதிவு கட்டணத்துல எந்த அளவுக்கு வந்து அந்த வேல்யூ எல்லாம் சரி பண்ணி போட்டு பதிவு கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, சிஎம்டிஏ போன்ற இடத்துல எப்படி வந்து லஞ்சத்தை ஒழிக்க போறாங்க, ஊழலை ஒழிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அதே மாதிரி இந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு என்னென்ன வாக்குறுதிகளை எப்ப நிறைவேற்றுவாங்க, அதற்கான உறுதிமொழி என்ன கொடுக்க போறாங்க, இந்த பட்ஜெட்லயே ஏதாவது அனௌன்ஸ் பண்ண போறாங்களா, 1-2 அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பட்ஜெட்ல தான் தெரியும் நமக்கு ஆக்சுவலா. ஆனா அதை பத்தி இன்னைக்கு அவர் வாயை திறக்கலைன்றதுதான் முக்கியமான விஷயம். அதனால நேற்று உதயநிதி அளிக்கிற ஒரு விஷயங்களை பத்தி அவர் இன்னைக்கு கண்டுக்கவே இல்லை. அதாவது கடைசியில முடிக்கும் போது அப்ரப்டா முடிக்கிறார். அப்ரப்டா முடிச்சுட்டு அவங்க திமுக வெளிநடப்பு பண்ண பிறகு அப்ரப்டா அந்த ஒரு ஆக்ஷனை காமிச்சு முடிச்சுட்டு உட்காந்துறாரு. ஒரு ஃபார்மலா ஆரம்பிக்கிறதும் கிடையாது, ஃபார்மலா முடிக்கிறதும் கிடையாது. நடுவுலயும் பேச்சு ஃபார்மலா இல்ல, எல்லாமே இன்ஃபார்மலாவே இருக்கு ஆக்சுவலா. நிறைய விஷயங்களை பயிர்ந்து முடிய ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.